எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விஜயலட்சுமி. திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கிறேன் நானு. என்னோட கம்பெனி பேர் வந்து திரு வேங்கையம்மன் தோல் ஆராய்ச்சி நிலையம். இது ஸ்டார்ட் அப் கம்பெனி. பெரிய ஃபார்மா கம்பெனியை ஆரம்பிக்கணுன்றது என்னுடைய விருப்பம். இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இது பேசிக்கா ஒரு தோல் சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி ஒரு உருவாக்குறதா நாங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். இதற்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து ஒரு கொரோனா சம்பந்தப்பட்ட டைம்ல வந்து நம்ம மூலிகைகள்ல இருந்து ஏதாவது ஆராய்ச்சி பண்ணலாமான்ற மாதிரி ஒரு யோசனை வந்தது. அதுல இருந்து ஒரு மூலக்கூறை எடுத்து கொரோனாவுக்கு தடுப்பு மருந்தா இல்லாம ஒரு நோய் தீர்க்கும் மருந்தா நாங்கள் வந்து உருவாக்கலாம்ன்றது ஆராய்ச்சியை செஞ்சுட்டு இருந்தோம். என்னுடைய கரியர் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னாக்கா, நான் திருவண்ணாமலையில கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல வந்து பிஎஸ்சி பிசிக்ஸ் படித்தேன். நான் அந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்காக எங்க வீட்டில் வந்து பிஎட் படிங்க இல்லைன்னா டீச்சர் ட்ரைனிங் போ அப்படின்ற மாதிரி என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸ். ஸோ அடுத்த லெவலுக்கு போகிறதா இருந்தால் நீ டீச்சராக போ, இந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இங்கேயே செட்டில் ஆகிடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் என்னோட சின்ன வயசுல வந்து நான் வந்து ரொம்ப பெண்களுக்கே உரிய அந்த மாதவிடாய் டைம்ல வந்து ரொம்ப வலி வலிச்சு ரொம்ப துடிச்சேன். அப்போ இந்த மருந்துக்கெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கலன்ற மாதிரி எனக்கு ஒரு ஆதங்கம். ஏன் இன்னும் இதுக்கு மேலே மருந்து கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி. அதே போல் எங்கள் அப்பாவுக்கும் வந்து ஆஸ்துமா ப்ராப்ளம் அதிகமாக இருந்தது. அவருக்கு வீசிங் அதிகமாச்சுன்னா யாரும் பேசக்கூடாது. ஏன்னா அவருக்கு தூக்கம் வராது. அந்த மூச்சிழப்பிலால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தூங்காமல் இருப்பார். அவருக்கு தூக்கம் வர்றது பெரிய கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த தூக்கம் வர நேரத்தில் நாங்கள் யாரும் பேசக்கூடாது. பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கணும். அப்போது எனக்காக ஒரு உருவாக்கம் என்னன்னா, ஏன் இத்தனை மருந்துகள் இருந்தும் ஏன் அதை குணப்படுத்த முடியல? அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருந்தார், ஆனால் அவர் குணப்படுத்த முடியல. அந்த நேரத்தில் வந்து எனக்கு தோணுச்சு, நம்ம வந்து பெருசா படிச்சு இந்த மாதிரி நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு முடிச்ச உடனே என்ன படிக்கலான்ற மாதிரி நானும் ஒன்று யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. எம்எஸ்சி வந்து கிண்டி கேம்பஸ்ல வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பயோபிசிக்ஸ்ன்ற ஒரு கோர்ஸ் இருக்கு, நான் ஒரு 2 அப்ளிகேஷன் வாங்கினேன், நீ வேணா போட்டு பாரு அப்படின்ற மாதிரி அவங்களா கொடுத்த ஒரு உதவியால நாங்கள் வந்து போட்டது அந்த அப்ளிகேஷன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், மெரிட்ல தான் அந்த சீட் கிடைச்சிச்சு. ஆனால் சீட் கிடைச்சதும் என்னால் வந்து ஜாயின் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜாயின் பண்ணோம். ஆனால் அந்த கோர்ஸோட வேல்யூஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய ப்ரொஃபஸர் அக்பர்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் போய் இந்த அட்மிஷன் கூட காட்டினேன். சார் இந்த கோர்ஸோட வேல்யூஸ் என்ன தெரியுமானப்போ அப்போ அந்த சார் சொன்னார் என்கிட்ட, இந்த கோர்ஸ்க்கு வந்து நம்ம நாட்டில் வந்து எந்த வேல்யூ இல்லைம்மா, இது நீ படிக்கணும்னா நீ வெளிநாட்டுக்கு தான் போய் படிக்கணும், இதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டீங்கன்னா இப்போதைக்கு டிகிரி மட்டும் இருந்தால் நீ படிக்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் எனக்கு வந்து இதோட கோர்ஸோட வேல்யூஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. சரி சேருவோன்னு போய் சேர்ந்தேன். ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் அது. இன்னும் சொல்ல போனால் அது தமிழ்நாட்டில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. அதோட கோர்ஸோட வேல்யூஸ் என்னன்னே நமக்கு தெரியல. ஆனால் மிக மிக முக்கியமான கோர்ஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது எம்எஸ்சி கிறிஸ்டலோகிராஃபி அண்ட் பயோபிசிக்ஸ். அங்கே தான் வந்து ஜிஎன் ராமச்சந்திரன்றவர் வந்து உருவானார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ரொம்ப ஷாக் ஆவீங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்க எல்லா மருந்துகளுக்கும், எல்லா நம்ம சாப்பிட்ற மருந்துகளுக்கும் அவர் கண்டுபிடிச்ச ஒரு கான்செப்டை வச்சு தான் இன்னைக்கு நம்ம உருவாகி இருக்கோம். ஜிஎன் ராமச்சந்திரன் சொல்லுவாங்க, ராமா பிளாட்னு சொல்லுவாங்க. எந்த மருந்து கண்டுபிடிச்சாலுமே அவருடைய கான்செப்டை உருவாக்கி தான் ஒரு மருந்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை சாப்பிட்றோம். அது ஆனால் இது வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு நோபல் பிரைஸோ எந்த அவார்டுமே நம்ம வந்து கொடுக்கல, அவரோட ரெகக்னேஷனே தெரியாது. ஆனால் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவருடைய கான்செப்ட் வச்சு தான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ அந்த இடத்துல தான் நான் போய் படிக்கிறேன். அந்த கான்செப்ட் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழ் மீடியம் பிஎஸ்சி வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு எம்எஸ்சி வந்து அங்கே படிச்சப்போ சப்ஜெக்ட் தெரியாது, லாங்குவேஜ் புரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு அரியர் வச்சு தான் பாஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஊரை விட்டு ஊர் வந்தப்போ ஒரு கிராமத்து பொண்ணை தான் நான் வந்து இருந்தேன். ஆனால் அங்கே கிடைச்ச ஒரு காண்டாக்டில் எனக்கு வந்து ஐஐடியில் படித்த ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைச்சப்போ அவங்க சொன்னது என்னென்னா, நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறல்ல, மக்களுக்கு பொது சேவை செய்யணும்னு நீ நினைக்கிற போது நீ ஏன் ஐஏசிக்கு போகலாம், பெங்களூரில் வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே போயிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஜாயின் பண்ணு அப்படின்னாங்க. என் கிளாஸில் மொத்தம் 20 பேர் எல்லாருமே அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் பற்றி எனக்கு தெரியும், என்னை அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க யாருமே ஜாயின் பண்ணல. கடைசியில் நான் போயிட்டு ஒரு சேர்ந்தப்போ ப்ரொஃபஸர் மூர்த்தி என்ற ஒரு மாலிகுலர் பயோபிசிக்ஸ் யூனிட்ல வந்து என்னை பார்த்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, டிசிஎஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வேலிடேஷன் ப்ராஜெக்ட், நீ ஏன் ஜாயின் பண்ணுறியான்னாரு. நான் ஏற்கனவே நிறைய தியரிட்டிக்கல் ஸ்டடிஸ் தான் பண்ணியிருக்கேன், இந்த மருந்து எப்படி கண்டுபிடிக்குது, எனக்கு டெக்னாலஜி வைஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மருந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்றதுக்கு, அந்த போஸ்டிங் எங்ககிட்ட இல்லை, இப்போதைக்கு பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஒர்க் தான் இருக்குது, நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கன்னு சொல்லி எங்களுக்கு வந்து ட்ரையல் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2 மாதம் வந்து வீராப்பா எனக்கு அந்த போஸ்டிங் வேண்டான்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் அப்பா அம்மா படுற கஷ்டமும் சாப்பாட்டுக்கு படுற கஷ்டமும் பார்த்துட்டு சரி இப்போதைக்கு ஜாயின் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் போய் மற்ற இது கற்றுக்கலான்னு சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ளே என்ட்ரி ஆனேன். என்னுடைய வாழ்க்கையே வேற மாதிரி மாற்றி போட்டுச்சு அந்த ஐஏசின்ற ஒரு லைஃப்.
ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் லைஃப் சயின்ஸ் படிக்கிற பயோகெமிஸ்ட்ரி, பயோபிசிக்ஸ், பயோடெக்னாலஜி படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ், மைக்ரோபாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அந்த இன்ஸ்டியூட் உங்க லைஃப்ல ஒரு தடவையாவது போய் பாருங்க. ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒருத்தர் வந்து டெடிகேஷனா எவ்வளோ வந்து டே நைட் பார்க்காம ஒர்க் பண்றாங்கன்ற அந்த இன்ஸ்டியூட்ல போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அது வெளி உலகமே என்னன்னு தெரியாது. முழுதுக்கும் அந்த அந்த லேப்ல பத்தி தான் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படிதான் வந்து ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு ஒரு சயின்டிஸ்டா வந்து வெளியிடுறாங்க அவங்க. அங்க போயிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ரொஃபஸருங்களோட டே நைட் பார்க்காம நைட்ல கூட செமினார் நடக்கும், நைட்ல கூட ப்ரொஃபஸருங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம், செமினார்ஸ் நடக்கும், நாங்களே ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஒரு ஒரு எந்த வித பாகுபாடும் இல்லாமல், ஒரு ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் ரொம்ப நேர்மையாக, ரொம்ப டிக்னிஃபைடாக எல்லாருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அங்கே இருந்த சீனியர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு. அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த படிப்பு இதோட நிறுத்திடாம நீங்கள் வந்து ஃபாரினில் போயிட்டு பிஹெச்டி பண்ணலாம். ஏன்னா இப்போ நான் ஃபிசிக்ஸ் படித்ததுனால இந்த ஊரில் தமிழ்நாட்டில் இல்லாமல் இந்தியாவில் பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. அந்த சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ஸ்ன்றது ரொம்ப கிளியர் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருந்தது எங்களுக்கு. அப்போ அதுக்கு இன்னொரு மாற்று வழியாக பிஹெச்டி வந்து அப்ராட்லேயும் நீ பண்ணலாம், 3 இயர்ஸில் முடிச்சுட்டு வரலாம், ஸ்காலர்ஷிப் நிறைய கிடைக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நிறைய டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கோங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் மற்ற ரிசர்ச்சர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். ரிசர்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னாங்க. அது ஒரு வருஷத்துல எனக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தப்போ ப்ரொஃபஸர் பல்ராம் சொல்லிட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் டைரக்டர் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். எனக்கு மொழி தெரியாதுன்னா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னேன். சார் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ஆனால் ப்ராக்டிஸ் இல்லை சார், வெட் லேப் கற்றுக்கணும் ஆசையாக இருக்குது, சொல்லிக் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு நான் கேட்டேன். ஒரு 2-3 நாள் ரொம்ப இந்த லேபுக்கு போ அந்த லேபுக்கு போகணும்னு அலக்கழிச்சார். என்கிட்ட ஒரு 100 ரூபா தான் இருந்தது. அந்த ட்ரெயின் டிக்கெட் கூட புக் பண்ணிட்டு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் சொன்னார், அதுக்கப்புறம் டிக்கெட்டை கேன்சல் பண்ணி நான் எப்படியா தான் நாளைக்கு உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ வச்சு எனக்கு அந்த போஸ்டிங் எடுத்தாரு. நம்ப மாட்டீங்க, எதுவுமே தெரியாது எனக்கு. ஜஸ்ட் பைப்பட் கூட எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் என்கிட்ட கொடுத்த ஒரு சீனியர்ஸும் என்னோட சார் என் மேலே வச்ச நம்பிக்கையும் 6 மாதத்தில் ஒரு ப்ராஜெக்ட் முடித்தேன். ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி வெளியிட்டோம், பேப்பர் பப்ளிஷ் பண்ணோம் ரிசர்ச் ஆர்டிக்கலாக. அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு ரிசர்ச் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணோம். ஸோ சாருக்கு வந்து என் மேலே ரொம்ப பெரிய நல்ல ஒப்பீனியன் வந்தது. அது அப்போ சொன்னது அவர் தான். அது டெக்னிக் தெரியணும்னு அவசியம் இல்லை, உனக்கு ஆர்வம் இருந்ததுன்னா எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் கற்றுக்கலாம் அதை நீ, அதனால் நீ வந்து ஒரி பண்ணிக்காதன்றதை சார் சொன்னார், ப்ரொஃபஸர் பல்ராம் சொன்னார். அவர்கிட்ட கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அடுத்து வந்து ஜூப்ளன் பயோசிஸ்ன்ற ஒரு பெங்களூரில் ஒரு ட்ரக் டிஸ்கவரி கம்பெனி இருக்குது, அங்கே போய் சீனியர் ரிசர்ச் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு வந்து இப்போ வந்து எம்எஸ்சி முடிச்சதுக்கப்புறம் எப்படி பிஹெச்டி பண்ணணும், இல்லை அடுத்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நான் ஒரு கைடன்ஸாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சொல்லியிருந்தேன், ப்ரொஃபஸர் பல்ராம் ஃப்ரம் ஐஏஎஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணாங்க, நான் எப்படி வந்து கோர்ஸ் முடிச்சேன், அந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட் எப்படி முடிச்சேன்றது நான் சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூட்டியா வந்து அந்த ஒர்க்ல வந்து நான் வந்து 2 பப்ளிகேஷன்ஸ் எடுத்தேன், இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்ஸ். அது வந்து எனக்கு லைஃப்ல வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட் நாலேஜும் இல்லாம ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளம் உள்ள ஒரு பொண்ணுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த என்னோட ப்ரொஃபஸர்ஸ்ங்க அடுத்த லெவலுக்கு நான் நகர்றதுக்கு எனக்கு அது ரொம்ப தூண்டுகோலா இருந்தது. ஒரு பெரிய கம்பெனில வந்து ஒரு சீனியர் போஸ்டிங் லெவல்ல உட்காந்து 4 பேருக்கு நான் சொல்லி தரதுக்கு அந்த டெக்னிக் வந்து எனக்கு ரொம்ப கற்றுக் கொடுக்கறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காலேஜ்ல போயிட்டு நான் வந்து ஒரு லெக்சர் போஸ்டிங்ல உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு தான் நான் வந்து சொல்லி கொடுத்தேன் இந்த டெக்னிக்லாம் எப்படி செய்யணும் அப்படின்றத. ஆனாலும் என்னுடைய கனவு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு பிஹெச்டி பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா இங்கேயே இவ்வளோ டெக்னிக் இருக்கும்போது, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்போது அது ஒரு ஆசை எனக்கு. சின்ன வயசுல இருந்து ஒரு டாக்டர் ஆகி ஒரு மருந்து கண்டுபிடின்ற அந்த நம்மளுடைய மோட்டிவேஷன் வந்து உள்ள இருந்துகிட்டே இருந்து ஃபயரா எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. ஸோ மீன் டைம் வந்து நான் வந்து பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ப்ரொஃபஸர் ஹெர்மன் வந்து எனக்கு வார்னிங் அதாவது ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தார், வந்து ஜாயின் பண்ணுறேங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்வியூக்கு வர முடியுமா ஃபர்ஸ்ட்டு அப்படின்னாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களே வந்து எனக்கு ஃப்ளைட் டிக்கெட்டு, அகாமடேஷன், ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க 10 டேஸ்க்கு. போய் பார்த்தேன், சாரோட அப்ரோச்சும் லேபு என்வரான்மெண்ட் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் என்ன கேட்டுறாரு, ஆர் யூ வில்லிங் டு ஜாயின், இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி என்னை கேட்டிருந்தாரு. எனக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் பிளாங்க் போகிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. அஃப்கோர்ஸ் அது பெரிய இன்ஸ்டியூட், ஆனால் அங்கே சேர்த்துக்கு பதிலாக சாரோட குணாதிசயம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால 10 நாள் அவர் என்கிட்ட பழகினது வந்து நான் லேபில் ஜாயின் பண்ணேன். அஃப்கோர்ஸ் அந்த பெரிய என்னுடைய லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் தான் சொல்லணும். அந்த லேப்ல ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்ச மருந்து என்ன அப்படின்னா, அதாவது ஏஷியன் கண்ட்ரியில் முக்காவாசி இந்த மணிக்கட்டுக்கு அப்புறம் இருக்க இந்த கை வந்து செயலிழந்து போகிறது. அதாவது நம்ம ஊரில் சொல்லலாம் பக்கவாதம்னு கூட சொல்லுவாங்க. கையும் காலு இதெல்லாமே வந்து சில அப்படியே விரைச்சிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும்.
அதுக்கு வந்து இன்னமும் மருந்து இல்ல. நம்ம ஊர்லயும் எல்லா நாட்டிலயுமே மருந்து கிடையாது. அப்போ அது வந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒரு புரோட்டீன்ன்றது மாலிக்யூல் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் பாராமீட்டர்ஸ் வந்து டேமேஜ் பண்றதுனால அந்த அந்த நோய் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. நானும் போராடினேன். என்னை சுத்தி இருக்க உலகத்துல இருக்கிற அத்தனை ஆராய்ச்சிகளும் போராடினாங்க. ஆனா அவங்க வின் பண்ணாங்க. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் அவங்க வின் பண்ணிட்டாங்க. என்னால வின் பண்ண முடியல. அது எனக்கு பெரிய இடியாயிடுச்சு எனக்கு. ஏன்னா நம்மளும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான்களோட போராடி இருக்கோமே அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர்த்து அதனால என்னால் அச்சீவ் பண்ண முடியல. அதுல இருந்து விரக்தியாகி நான் திரும்ப இந்தியாவுக்கே ரிட்டர்ன் வந்துட்டேன். ரிட்டர்ன் வரும்போது சரி ஒரு இண்டோ ஜெர்மன் ஃபெலோஷிப்பால திரும்ப ஐஐசிக்கே வந்தேன் நான் பெங்களூருக்கு. ப்ரொஃபஸர் விஜயன் என்றவர் வந்து என்னை பார்த்துட்டு என்னோட இன்ட்ரெஸ்ட் என்னோட ஒர்க் ஸ்டைல்லாம் என்னை பார்த்துட்டு அவர் பிடிச்சி போய் போஸ்ட் டாக்டரேட் வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு சொன்னார். உண்மையாக சொல்லணும்னா அவர் வந்து பெரிய ஜாம்பவான். அவர் இப்பொழுதுக்கு இல்லை. அவர் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் இப்போ கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புக்கு அவர் வந்து உலகளவில் பெருசாக கொண்டாடி இருப்பார் அவருன்னு தான் நான் நினைக்கிறேன் அவரை நான். அந்த போஸ்ட் டாக்டரேட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விஐடி வெள்ளூர்லேயும் இன்னொரு ஒர்க் பண்ணிட்டு தான்வாஸ் வெட்டினரி யூனிவர்சிட்டி மாதவரம்ல வந்து எஸ்ஆர்எஃபாக ஜாயின் பண்ணேன். அங்கே வந்து கிளாசிக்கல் ஸ்வைன் ஃபீவர் வைரஸ், அதாவது பன்றிகளுக்கு வர காய்ச்சலுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது மாதிரி ஒரு நோய்க்கு வந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கும் இது வரைக்கும் நான் கடந்து வந்த பாதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதாவது ஒரு நோய் எப்படி உருவாகுது, அதுக்கு எப்படி மருந்து கண்டுபிடிக்கலான்றது தான் என்னுடைய ஃபுல் கேரியரே நான் வந்து முடிச்சது. ஆனால் கொரோனா டைமில் திடீர்னு எனக்கு அது எப்படி வந்துச்சுன்றதை நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் அது சேரும்போது நான் சொல்லுவேன். திடீர்னு எனக்கு வந்து திருநீற்று பச்சிலைன்ற ஒரு தழை, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த தழையை பற்றி. அந்த தழையை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா கொரோனாவுக்கு வந்து மருந்து அமையுதுன்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோம். இது எப்படி கண்டுபிடிச்சோன்றத ஒரு ஒரு ப்ரைவேட் இதில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. அந்த நோய் வந்து உருவானப்போ நம்ம எல்லாரும் வந்து தவிச்சோம். அதுக்கு வந்து மாற்று வந்து தடுப்பூசி தான் நம்ம வந்து தேடிட்டு இருந்தோம். தடுப்பூசி வந்து இருந்தாலும் ஒவ்வொரு தடவையும் உருமாறி இந்த வைரஸ் வரும்போது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கு. அப்போ ஒரு திருடன் உள்ள வரான்னாக்கா உள்ள வந்து நம்மளோட போராடுறதுக்கு அவனை சாகடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு முன்னாடி இருக்க கதவு வந்து நம்மள டைட்டா மூடி வச்சுட்டோம்னா தான் திருடன் உள்ள வராம தடுக்கிறது. அந்த கான்செப்ட்ல தான் இந்த திருநீற்று பச்சிலைன்ற ஒரு தழையில இருக்க ஒரு மூலக்கூறை என்ன பண்ணுதுன்னா வைரஸை உள்ள வர விடாம தடுத்து நிறுத்துது அது. இப்போ இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புக்குள்ள வைரஸ் போச்சுன்னா அந்த வைரஸ் வந்து 1 2 2 4 அப்படியே உருவாகிக்கிட்டே போகுது. அப்ப அது வரதை தடுத்து நிறுத்திட்டோம்னாவே வந்து நம்ம உடம்புல வந்து வைரஸ் வந்து அதிகமா உருவாகாம நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து குறையாம பாத்துக்கிறதுக்கு இந்த திருநீற்று பச்சிலை 2 வேலையும் செய்யுது. ஒரு வேளை வைரஸை தடுக்குது, இன்னொரு வேளை நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது. இதை எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க அப்படின்னாக்கா, மாதவரத்துல இருக்கிற கால்நடை மருத்துவமனை, அதாவது தான்வாஸ்ன்னு சொல்ற இன்ஸ்டிடியூஷன்ல என்னுடைய ப்ரொஃபசர்ஸ்ங்க எல்லாரோட சப்போர்ட்லையும் நாங்கள் வந்து இந்த ஒர்க் ஆரம்பித்தோம். அப்போ வந்து டாக்டர் இருந்தவர், டிகாஸோட டாக்டர் இருந்தது ப்ரொஃபசர் தினகரன். அவர் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, சுதா சேஷைன்ற டாக்டர் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க போல இருக்கு அவங்க கிட்ட. அதாவது அவங்க ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் கொரோனா டைம்ல, இதை வந்து வேலிடேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்த மாதிரியும். அப்போ வந்து அந்த ஒர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரல. அப்போ வந்து அந்த கிட்டு வந்து அப்படியே இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய ப்ரொஃபசர் மனோகரன் சார் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லப்போ மனோகரன் சார் வந்து கொண்டு போய் தினகரன் சார் கிட்ட சொன்னாரு. அப்ப அந்த கிட்டு சும்மா தானே இருக்குமா, டெஸ்ட் பண்ணலாம், சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ பார்த்தாக்கா 53% வந்து, அதாவது தழையை மட்டும் அரைச்சி போட்டு பார்த்தப்போ 53% வந்து அந்த மூலக்கூறு, அதாவது வைரஸும் நம்ம உடம்புல இருக்கிறது வந்து பைண்ட் ஆகாம தடுக்குதுன்ற மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சோம். உடனே தினகரன் சார் வந்து என்ன சொன்னாருன்னா, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, நீ என்ன பண்ணு, இந்த தழையில இருக்கிற என்ன மூலக்கூறு நமக்கு தெரியாது, அந்த மூலக்கூறை தனியா பிரிச்சு எடுத்து திரும்ப அதை செஞ்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணுங்க, பேட்டன்ட் பண்ணுங்க, அப்பதான் வந்து அடுத்து மக்களுக்கு போய் சொல்ல முடியும், ஆத்தென்டிகேட்டா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. திரும்பவும் வந்து தழையில இருந்து அந்த மூலக்கூறை வந்து தனியா பிரிச்செடுத்தோம். அப்ப பிரிச்செடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அதே ரீப்ரொடியூசல் ரிசல்ட்ஸ் தான் வந்து 53%க்கு வந்து, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஏசிடி ரிசெப்டாரும் வைரஸும் வந்து இன்ட்ராக்ட் பண்ண விடாம தடுத்து நிறுத்துச்சு. இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான். ஆனா அப்பொழுதுக்கு என்ன நாங்க நினைச்சோம்னாக்கா, இது வந்து ஒரு பேசிக் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகணும்னாக்கா வைரஸை எடுத்து நம்ம வந்து அதில் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்கு. ஆனா அதுக்கு வந்து ஈஸியான விஷயம் இல்லை. வைரஸ் வாங்கணும்னாக்கா ICMRல வந்து நம்ம அப்ளிகேஷன் போட்டு அந்த வைரஸை வந்து ட்ரைனிங் ஆகி நம்ம லேப்ல வந்து செக் பண்ணி பார்க்கணும். அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில், அதாவது தான்வாஸ்ல வந்து இந்த BSL-3 ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குதுன்றதுனால சாரும் வந்து என்ன சொன்னார்னா, நம்ம ICMRக்கு அப்ளிகேஷன் போடலாம், அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கு, அதை ஃபில் பண்ணி முடிச்சிடலாம், நீங்க வந்து மெயின் டைம் இந்த காம்பவுண்டை வந்து எப்படி கொண்டு வந்து அதாவது
ட்ரக்கா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி செய்து பாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாமே என்னுடைய சொந்த செலவு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட், கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை என்ன இல்லை, ப்ரொஃபஸர்ஸ்களும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இதில் நிறைய காசு கொடுத்துருக்காங்க எனக்கு செய்ய விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னால் முழுசா என்னால் கொண்டு போக முடியல அந்த நேரத்தில். ஏன்னா அந்த ஐசிஎம்ஆர் சர்டிஃபிகேஷன் வாங்குறதுன்றது நம்ம கோவிட் டைமில் தெரியும், எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மூலையில் இருந்தோம். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்னமும் என் கைக்கு அந்த அப்ளிகேஷன் கிடைக்கல. அது போட்டு பார்த்தோம், ஆனால் அது அடுத்த அதாவது ஐபிஎஸ்சின்ற ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போட்டதுக்கு அப்புறமும் இன்னும் அப்படிதான் இருக்குது. அதோட அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆகி இந்த அப்ளிகேஷன் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணி இந்த பிஎஸ்எல் 3 ஃபெசிலிட்டி சான்வாஸ்ல இருக்கிறது கொடுத்து எங்களுக்கு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப இந்த கண்டுபிடிப்புக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன் இங்க தன்வாஸ்ல மட்டும் தான் இருக்கா, வேற எங்கேயும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஹைதராபாத்ல சிசிஎம்பின்ற இன்ஸ்டியூட்ல இருக்குது, பெங்களூர்ல சி கேம்ப் அதாவது NCBS நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ் அங்கேயும் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜில இருக்குது, நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்குது, இல்லைன்னு சொல்லல. அப்கோர்ஸ் இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போய் டிராவல் பண்ணி போயிட்டு வரதுக்குள்ள என்னுடைய மாலிகுல் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுது. இது நம்ம லேப்ல ஆல்ரெடி நாங்கள் தன்வாஸ்ல ஒர்க் பண்ணிருக்கோம், இந்த ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்குது, இந்த அப்ளிகேஷனும் நாங்கள் போட்டுட்டோம், ஆல்ரெடி ஒரு கிரெடிட் அங்கே போயிடுச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி நிறைய எக்ஸ்பென்சிவாக அது பெங்களூர்ல போய் கொடுக்கணும் அப்படின்னாக்கா ஒரு காம்பவுண்டை வேலிடேட் பண்ணுறதுக்கு 80,000 70,000 ஆகுது. அதனால நான் ஃபுல் ஸ்டடி நான் பண்ணி பார்க்கணும்னா அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிற ஒரு முக்கிய குறிக்கோளாக நான் என்ன கேட்குறேன்னா, இந்த கண்டுபிடிச்ச ஒரு மருந்து தமிழ்நாட்டில இருந்து ஒரு நம்ம இந்தியால இருந்து போகணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன். அதனால இந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபண்டிங்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னாக்கா, ஃபண்டிங் கூட வேண்டாம் சார் நான் கேட்கறது, இந்த ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். இதுல வந்து இது கால்நடை மருத்துவமனை தானே, நாங்க ஏன் இதில் தலையிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எந்த ஒரு மருந்து கண்டுபிடிச்சாலும் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல்ன்றது அனிமல் ட்ரையலுக்கு நம்ம அங்கே தானே செஞ்சாகணும் சார். இது சித்த மருத்துவமனை, இது ஏன் நீங்க வரீங்கன்னாக்கா, சித்த மருத்துவம்னாலும் மருத்துவம் தானே சார், ஆயுஷ்ல கூட வரலாம் இல்லைங்களா. இதை ஏன் நம்ம வந்து அதாவது உலக சுகாதார மையமே என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, மருந்து எதுல இருந்து வந்தா என்ன குணமாக்குனா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா, ஆயுஷ் மட்டும் இல்லாம. இப்போ நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல, அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. டெங்கு காய்ச்சல் வந்தப்போ பப்பாயா லீஃப் அப்படின்ற ஒரு எசன்ஸ் வந்து குடிச்சாக்கா அது வந்து பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமாகுதுன்றது. அதே மாதிரி இதை கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது மட்டும் நான் சொல்லி விருப்பப்படுறேன். ஏன்னா சராசரி மக்கள் காசு உள்ளவங்க எப்படியா இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில வந்து ஹாஸ்பிட்டல் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்சு கை குழந்தையில இருந்து மற்ற பெரியவங்களுக்கு வரைக்கும் நிறைய சளி தொந்தரவு. இப்போ இந்த சீசன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வைரஸ் தொற்று இருக்குது, கோவிட் டெஸ்டிங்கிறது நம்ம நிறைய பேர் பண்றோமான்னு எனக்கு தெரியல. சளி இருமல் இருக்குது, வீசிங் இருக்கு, ஆஸ்துமா இருக்குது, இன்னும் லங் கேன்சர் கூட கியூர் ஆகிற மாதிரி ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன். நீங்களே தேடி பார்க்கலாம். திருநீற்று பச்சிலையிலிருந்து குணமாகக்கூடிய எத்தனை நோய்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்பொழுதைக்கு இதை வந்து திருநீற்று பச்சிலையா நீங்க வந்து அப்படியே பிரிச்சு சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு சளி வந்து நல்லா கியூர் ஆகும். திருநீற்று பச்சிலையோட விதைகளும் பாத்தீங்கன்னாக்கா சின்னதா இருக்கும். யூஸ்வலா நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து குளிர்பான ஊட்டத்துல வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். அது தண்ணிக்குள்ள போட்ட உடனே வந்து பெருகி அப்படியே பல்ஜ் ஆகி உப்பிக்கிட்டு வந்து வெள்ளை கலர்ல மிதக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து உடல் பருமன் குறைக்கிறதுக்காக நிறைய பேர் எடுத்துக்குவீங்க. திருநீற்று பச்சிலையோட விதையும் பாத்தீங்கன்னாக்கா சப்ஜா விதையோட மாதிரி தான் இருக்கும், ஆனா ரெண்டும் வேற வேற. அதாவது திருநீற்று பச்சிலைன்ற தழை பாத்தீங்கன்னாக்கா வேற மாதிரி இருக்கும், சப்ஜா விதையிலேருந்து வர தழையில இருக்கிற விதையை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுவும் வேற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. அப்போ நாங்க எப்படி மேம் டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, திருநீற்று பச்சிலை செடியிலிருந்து வர விதையை எடுத்து அதுக்கப்புறமா அதை நீங்க திரும்ப விதைவிச்சீங்கன்னா தான் திருநீற்று பச்சிலை. நீங்க கடையில வாங்கி விற்கிற சப்ஜா விதையை போட்டு இது திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கிடையாது. அதனால எங்க நீங்க திருநீற்று பச்சிலை பார்த்தாலும் அந்த பூ வந்து தழையை பிரிக்காம விட்டீங்கன்னா பூ வந்துடும், பூ வந்த உடனே வந்து விதை வந்துடும். அந்த விதையை வந்து உருவி ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடி வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுனாக்கா ஒரு 10 விதை இருக்குன்னா 3 விதை தான் வந்து ரொம்ப ஆக்டிவா ஒரு செடி வளர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 7 விதை வந்து லாஸ் தான் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. இது எதுக்கு இப்ப நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த நோய்க்கு கொரோனா மட்டும் இல்லாம சராசரி சுவாச கோளாறு பிரச்சனைகள் எல்லாம் வருது இல்லைங்களா, சளி, இருமல், காய்ச்சல், இதுக்கெல்லாம் வந்து இனிமே எல்லார் வீட்லயும் கண்டிப்பா திருநீற்று பச்சிலைன்ற ஒரு செடி வந்து அவசியம் இருக்கணும்ன்றது என்னோட விருப்பம். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, மழைநீர் சேகரிப்பு திட்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு சின்ன இடத்த வந்து மண்ணு மாதிரி செதுக்கி மாடியில இருந்து வர தண்ணி எல்லாம் அதுல வந்து சேர்த்து விட்டாங்க இல்லைங்களா. அதோட அருமை அப்ப தெரியல. ஏன்னா நிலத்தடி நீர் வந்து சரியா அமையலன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட்காக அதை கொண்டு வந்தாங்க. அதே போலதான் இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, திருநீற்று பச்சிலை என்ற மூலிகை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது,
சளி, இருமல், அதாவது சுவாச கோளாறு பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இது வந்து சரியாகிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு வந்து இருக்குது. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து இதை பயிரிச்சு எல்லாருக்கும் போய் விற்கணுன்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நானும் சில விவசாயிகளுக்குலாம் வந்து இதை பயிர் வச்சு விளை வச்சு எங்ககிட்ட கொடுங்க, நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செடி வந்து குழப்பமா வர்றாங்க. எனக்கு சிலர்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புனாங்க. இதானே திருநீற்று பச்சிலை, இதான் திருநீற்று பச்சிலைன்னு. அத ஒவ்வொருத்தருக்கும் நான் புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால திருநீற்று பச்சிலை என்ற ஒரு விதைய வந்து நீங்க நம்பி அத வாங்கணும்னா, ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வீட்ல இருக்கிற செடியிலேருந்து வர விதைகள இருந்து நீங்களே ஒரு சின்ன வீடா இருந்தா கூட பரவால்ல. ஒரு சின்ன கவர்ல வந்து ஒரு மண்ணு நிரப்பி, அந்த செடிய வந்து விளைவிச்சு எல்லாருக்கும் குடுங்கன்றத நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பா பயிர் விளைவிச்சு குடுங்க. செடியா முதல்ல குடுங்க. ஏன்னா, பயிர் விளைவிச்சு குடுத்தீங்கன்னா, தழை அது. எல்லாருக்கும் போய் சேரணும் கண்டிப்பா. முதல்ல செடி வந்து ஒவ்வொரு வீட்லயும் போய் சேரணும் இது. ஏன்னா, தழைய வந்து நீங்க விளைவிச்சு குடுக்கும்போது, அத ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, அத வந்து ஒரு ஊருக்கு கொண்டு போறதுக்குள்ளே அந்த தழை வந்து அழுகி போயிடுதுன்ற மாரி ஒரு யோசனை சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு செடிய வந்து விளைவிச்சு குடுக்கணும். நர்சரியில போய் கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா இந்த செடி அவைலபிள் இருக்குது. ஆனா, திருவண்ணாமலையிலிருந்து நாங்க விளைவிச்சு கொண்டு போன செடியிலருந்து பார்த்தீங்கன்னாக்கா, எசன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுன்ற மாரி, எங்கள சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. மற்ற ஊர்ல இருக்க செடிய வந்து நாங்க வாங்கி பார்த்தோம். ஒரு இடத்துல தான் நாங்க வாங்கி பார்த்தோம். தோட்டக்கலை சென்னையிலிருந்து. கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு அதோட எசன்ஸு. அதனால ஒவ்வொரு விவசாயிகளும் நான் என்ன கேட்கிறேன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கிறவங்க, நீங்க முழுசா எல்லா நிலத்துலயும் நீங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சென்ட், ஒரு பக்கம் மட்டும் ஒரு விவசாயிகள் வந்து ஒரு செடிய வாங்கி, நீங்க நட்டு, அதிலிருந்து விதைகள உருவாக்கி, திரும்பவும் வந்து அடுத்த செடிய கொண்டு வாங்கன்னு கேட்கிறேன். ஒரு ஆர்கானிக் பொருளா உருவாகும்போது என்ன சொல்லும்னா, பற்றாக்குறை ஏற்படும். அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, மரபணு மாற்றப்பட்ட ஒரு பொருளா மாறும். இப்ப விக்கிற பச்சை மிளகாயிலிருந்து, இஞ்சியிலிருந்து, மற்ற பொருட்களும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங், அதாவது ஒரிஜினல் தன்மையோட இருக்குதான்னு சொன்னா, இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் நானு. அப்போ ஏன் இது யாரோட பெர்மிஷன்ல அவங்க எப்படி மரபணு மாற்றப்பட்டு செஞ்சாங்க? அத நம்ம எப்படி சாப்பிடுறோம் அப்படின்னாக்கா, நமக்கு யார போய் கேள்வி கேட்கிறதுன்னு தெரியல. அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கான பொறுப்புகள் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, ஒரு வீட்லயும் வேற திருநீற்று பச்சிலை என்ற செடியில வர விதைகள வந்து நீங்க சேர்த்து வைங்க. யாராவது கேட்டாங்க அப்படின்னாக்கா, செடியா குடுங்க. விதைகள வந்து நீங்க வச்சிருங்க. ஏன் விதைய குடுக்க வேணாம்னு நான் சொல்லல. விதைய குடுத்து திரும்ப மாற்று மருந்தா போகல. அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை தெரிய வரும் அது. இந்த திருநீற்று பச்சிலை செடியிலிருந்து வர்றது இதுதான். இது மரபணு மாற்றப்பட்டது இல்லன்றத நம்ம நாளைக்கு வந்து கண்டிப்பா சொல்லுவோம். ஏன் இவ்ளோ ஃபோர்ஸ் பண்றீங்க? திருநீற்று பச்சிலை பத்தி ஏன் இவ்ளோ கேன்வாஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாது இதோட எவ்ளோ எஃபெக்டிவ் மாலிக்யூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது 4, 5 வருஷமா நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன் நானு. மக்களுக்கு அத கொண்டு போய் சேரணும்னு சொல்லிட்டு. இத மருந்தா நாங்க மாத்திருவோம் கண்டிப்பா. ஏன்னா, பருவநிலை மாற்றத்தால என்ன பண்ணும்னா, எல்லா நேரத்துலயும் நம்ம வந்து இந்த செடிய உருவாக்கிட்டு இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இத ஒரு மருந்தா மாத்தி கண்டிப்பா காசு உள்ளவங்க, பணம் உள்ளவங்க மருந்தா வாங்கிக்குவாங்க. ஆனா சராசரி மக்கள், அடித்தட்டு மக்கள் இருக்கா இல்லைங்களா? ஏழை மக்கள், இந்த டீ கடையில வேலை செய்றவங்க, விவசாயிகள், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது. அந்த பெரியவங்கலாம் பேசும்போதே அந்த சளி அவ்ளோ இருக்குது அவங்களுக்கு. நான் இத்தன வருஷமா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்மா, ஏதாவது சரியாகிடுமான்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டு பார்த்தப்பவே வந்து 3 நாள்லேருந்து 5 நாள் கண்டிப்பா சளி சரியாகுது. இதுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட எஃபெக்டிவ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஆஸ்துமா குணப்படுத்துதா, வீசிங் குணப்படுத்துதான்னு நான் வந்து செஞ்சு பார்க்கல. ஆனா மற்ற ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு பார்த்து, இதுக்கு ரிசர்ச் ஆர்டிக்கிள் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்ட திரும்பவும் நீ செஞ்சு பார்த்தா தான் நீ சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒவ்வொரு நோய்க்கும் அப்படி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா, எத்தனை நோய்க்கு நம்ம வந்து வெளிய சொல்லிட்டு இருக்க முடியும். இப்பொழுதைக்கு நான் என்ன சொல்றேன்னா, திருநீற்று பச்சிலைய பறிச்சு சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிங்க. காலையில கண்டிப்பா எழுந்த உடனே சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்கும்போது அந்த தழைய சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி குடிங்க. இது 2 வேளையும் கம்பல்சரி வச்சுக்கோங்க. நடுவுல வந்து நான் மாமிசம் சாப்பிடுறேன், இறைச்சி சாப்பிடுறேன் அப்படின்னும்போது சிலர்லாம் கேட்டிருந்தாங்க, சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிடலாம். காலையில எழுந்து சாப்பிட்டுட்ட உடனே நீங்க சமைச்சு முடிக்கிறதுக்கு ஒரு 10 மணியாவது ஆகும். அதுக்குள்ள அந்த அந்த தழையில இருக்க மூலக்கூறுலாம் கொஞ்சம் தான் இருக்கும். அது வந்து அவ்ளோ கான்சன்ட்ரேட்டடா, அதாவது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால தாராளமா சாப்பிடலாம். நைட்டு சாப்பிடுறீங்க நான்வெஜ் அப்படின்னும்போது கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன் அப்ப நான்வெஜ் சாப்பிட்டாக்கா இது சைட் எஃபெக்ட் ஆகுமானாக்கா, அப்படி இல்ல அது. நான்வெஜ்ன்றது வந்து கொழுப்பு சத்து உள்ளது. இலைகள், இல்ல தழைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ அதோட எஃபெக்டிவ் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு தான் சொல்றேன். ஆனா சைட் எஃபெக்ட் கண்டிப்பா கிடையாது. நான் பெர்சனலா சொல்றேன். தயவுசெய்து நம்பி சாப்பிடுங்க. அடுத்தது குழந்தைங்களுக்கும் இருக்கும் சளி. இப்போ வந்து 1 வயசு குழந்தை, இல்ல 2 வயசு குழந்தை இருக்கும்போது சளி அதிகமா இருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு 2 தழையை எடுத்து 1 டம்ளர் தண்ணீல வந்து நல்லா கொதிக்க வைங்க. அந்த தழையில இருக்க எசன்ஸ்லாம் அது நல்லா சுண்டி வந்து, இந்த சங்கு இல்ல குழந்தைங்களுக்கு மருந்து ஊத்துவீங்க இல்லையா? அந்த அளவுக்கு சுண்டி வரணும் கொஞ்சம். அத வந்து ஊத்தி விடுங்க குழந்தைக்கு.
கண்டிப்பா பெரியவங்களுக்கு வந்து சளி வந்து கரைஞ்சு வரும். ஆனா குழந்தைக்கு என்ன ஆகும்னா, சளியெல்லாம் வெளிய தள்ளிவிடும். இத நாங்க வந்து கண்கூட நாங்க நெறைய பேர் பார்த்துருக்குறோம். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா, பெரியவங்க வந்து காலை, மதியம், இரவு அந்த 3 வேளை சாப்பிடுற மாரி குழந்தைகளுக்கு குடுக்காதீங்க. வாந்தி எடுத்த உடனே குழந்தை கொஞ்சம் டயர்டாவும் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சளி இருக்கிறதுனால. ஒரு நாளைக்கு 1 வேளை குடுத்தீங்கன்னாவே போதும் அது. இப்ப இது எந்த வயசு குழந்தைக்குனாக்கா, 1 வயசுல இருந்து 10 வயசு இருக்க குழந்தைகளுக்கு இதே மெத்தட்ல, அதாவது கஷாயம் இல்ல சூப் மாடல்ல வந்து நீங்க வச்சு குடுக்கலாம். கண்டிப்பா நல்ல எஃபெக்டிவ் இருக்கும். சளி சரியாகும். இப்ப நான் ஆங்கில மருந்து எடுத்துட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் குழந்தைக்கு குடுக்கலாமா? இல்ல பெரியவங்களுக்கு குடுக்கலாமான்னா, தாராளமா குடுக்கலாம். ஆங்கில மருந்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க தாராளமா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. 4 பேருக்கு நீங்களே சொல்லி விடுவீங்க. இப்போ எங்களுடைய ஸ்டார்ட் அப் கம்பெனின்றதுனால, எந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நாங்க வந்து கொண்டு வரோம், இது ஃபியூச்சர்ல எந்த மாதிரிலாம் கொண்டு வருவோம், வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது விலை ஊட்டிய ஒரு பொருளா மக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது, இப்பொழுதைக்கு நாங்க என்ன கொண்டு வந்திருக்கோம்னாக்கா, டீ பேக்கும் சூப் பவுடரை வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இது ஏன் வந்து மருந்தா மாத்துறதுக்கு யோசிக்கிறோம் அப்படின்னாக்கா, மக்களுக்கு வந்து மருந்தா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய லைசன்ஸ் வாங்கணும், கிளினிக்கல் ட்ரையல் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு 10லேருந்து 20 வருஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த தழை வந்து கிடப்பிலே இருக்கணுன்றது என்னோட விருப்பம் இல்லை. கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான். இப்போ இந்த கொரோனாக்குன்றது நான் போய் சொன்னேன்னா தான் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. சளி இருமலுக்கு சாப்பிட்டு பாருங்க சரியாகும். ஒரு டீ இல்லை ஒரு எஃபெக்டிவா இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு FSSC சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் முடிச்சுக்குவோம் இதை நாங்க. அதனால நாங்க கண்டிப்பா வேங்கை ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு ப்ராடக்ட் மூலயமா இதை கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து நாங்கள் வெளியிடுவோம். நாங்க டீ பேக்காவோ சூப் பவுடராவோ நீங்க உங்களால முடிஞ்சதுன்னா எங்களுக்கு விளைவிச்சு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம். கொஞ்சம் டைம் ஆகும். இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக அதை நாங்கள் வாங்கி உங்ககிட்ட இருந்து நாங்கள் விற்க ஆரம்பிப்போம். அதுக்கு நடுவில் இன்னொரு ப்ராடக்டாக நாங்கள் என்ன கொண்டு வரோம்னாக்கா, இன்ஹேலர் வந்து சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வந்து பஃப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கொசுவத்தி சுருளாகவும் சாம்பிராணியாகவும் மவுத் வாஷ் ரெஃப்ரெஷ்னஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது வாய் துர்நாற்றம் இருந்ததுன்னா வெளிநாட்டுகள்லாம் வந்து வாய் குப்பிளிச்சுட்டு அதை வந்து போவாங்க. அதுக்காகவும் நாங்கள் பயன்படுத்தலான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சில திருச்சி மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து பிம்பிள்ஸ்க்கெலாம் வந்து பயன்படுத்துறதா சொல்கிறாங்க. நாங்கள் அந்த இதில் வரல. ஆனால் என்னோட கம்பெனி வந்து தோல் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அந்த ஆஸ்பெக்டில் வந்து நான் இன்னும் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கல. நாங்கள் சுவாச கோளாறு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் தான் நாங்கள் இதை பார்த்துட்ருக்குறோம். கொசுவத்தி சுருள் சொன்னதுக்கு ஏன் சொன்ன அப்படின்னாக்கா, சிலர்களாமே சொல்லியிருக்கிறாங்க. நானும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் இதை. என்னுடைய ப்ரொஃபஸர் அருண் சார்ன்றவர் வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருமே வந்து அதாவது கொசுவத்தி சுருள்ல இருக்கிற கெமிக்கலுக்கு பதிலாக இந்த தழையிலேருந்து ஒரு எசன்ஸ் எடுத்து போட்டோம்னா எந்த அளவுக்கு வந்து கொசுவத்தி சுருள் வர சைடு எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது, கொசுவும் உள்ள வராமல் தடுக்குது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கள் கம்பெனிலேருந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். அஃப்கோர்ஸ் இதுக்கு நிறைய பணம் வேணும், சர்டிஃபிகேஷன் நிறைய வேணும். இதை நாங்கள் சைட் பை சைட் செஞ்சிட்ருக்குறோம். அதற்கு நடுவில் சராசரி மக்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த தழையை விளைவிச்சு நீங்கள் சாப்பிடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க, யாரும் பதுக்காதீங்க இந்த செடியை. அது மட்டும் இல்லாமல் இந்த விதைகளில் வரதை வந்து மரபணு மாற்றம் செய்யப்படாத ஒரு விதையாக நம்ம நாட்டில் இருந்து ஒரு ப்ராடக்டாக வந்து கண்டிப்பாக உலக அளவில் பேசப்படுற ஒரு பொருளாக மாறணும். இப்போ இந்த தழையை வந்து நான் ஜெர்மனியில் படிக்கும்போதும் சரி, இல்லை தாய்லாண்டில் வந்து, அதாவது ஏஷியன் கண்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து இந்த தழையை பயன்படுத்துகிறாங்க. தழையை பயன்படுத்துகிற விதம்ன்றது ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அதில் வந்து கொத்தமல்லிக்கு பதிலாக இந்த இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அது மேலே தூவி விடுவாங்க. அப்போ அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமானா எனக்கு தெரியாது. தண்ணியில் கொதிக்க வச்சு நாங்கள் பார்த்த ரிசல்ட்ஸ் தான் வந்து 53% இருக்குது. இப்போ தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டை போடுறாங்க, ஆம்லேட் போடுறாங்க, ஆம்லேட்டில் வந்து கட் பண்ணி அது மேலே தூவி விடுறாங்க. அப்போது அதோட எஃபெக்ட் இருக்குமானா அது எனக்கு சொல்ல தெரியல. இப்போ நம்ம சாப்பிட்ற மருந்து ஒரு விதத்தில் சாப்பிட்ணுன்னு இருக்கு. இப்போ விவசாயிகள் அறுவடை பண்ணுற நேரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தழையாக உட்காந்து பிரிச்சுட்டு இருக்க முடியாதுன்ற அவசரத்துக்கு தண்டை உருவி விடுவாங்க, இல்லை இலையை கிள்ளிடுவாங்க, இல்லை செடி அப்படி பிடிங்கிடுவாங்க. அப்படி பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா தண்டில் எந்த அளவுக்கு எசன்ஸ் இருக்குன்னு தெரியாது, வேரில் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது, இலையில இருக்கிறது மட்டும் தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். பூவையும் வந்து நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பூ வந்து நல்ல அரோமா கொடுக்குது, நல்ல வாசனையாக கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பாட்டை தான் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக இந்த மூலிகை பற்றி நாங்கள் முழு ஆராய்ச்சி கண்டிப்பாக இந்த ஃபியூச்சரில் செய்வோம். நாங்கள் இப்பொழுதுக்கு தழையை மட்டும் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். விவசாயிகள் பெருக்கிற அவசரத்துக்கு எல்லாத்தையும் உடைச்சிடாதீங்க, இலையை மட்டும் பெரித்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து அடுத்த கிளைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தழையை பெரிக்காமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக பூ சீக்கிரமாக வச்சிடும். பூ வச்சா விதை வச்சிடும். இல்லை எனக்கு விதை வேணும் அப்படின்னீங்கன்னா தழை பெரிக்கிறத நிறுத்திடுங்க. அப்போ சீக்கிரமாக உங்களுக்கு விதை அதிகமாக கிடைக்கும். இது
இது மட்டும் இல்லாமல் மற்ற நோய்களுக்கு இப்போது லங் கேன்சர் கூட சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போது நிறைய மாற்று மருந்து விவசாயிகள் இயற்கை மருத்துவம் மூலிமா செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதுக்கு நிறைய ஆராய்ச்சி பூர்வமானது மக்கள் கொண்டு போய் சேர்த்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு அறிவியல் அறிஞர் சொன்னால் தான் நம்ப முடியுன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற கட்டாயத்தில் அவங்க கண்டிப்பாக நம்பி சாப்பிடுவாங்க. இந்த தழையை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சராசரி மனிதன் வந்து என்ன பேருமா திரும்ப சொல்லுங்க, என்ன பேருமா திரும்ப சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. திரு நீர் பச்சை இலை. இந்த தழையில ஏதோ திருநீர் இருக்கிறதுனால திருநீற்று பச்சிலை அப்படின்ற மாதிரி மருவி வந்துருச்சு. அப்போ நீங்க எப்படி சொல்லுவீங்க? சில ஊர்லலாம் தின்னூத்து பத்தலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்டாங்க. இந்த தழையும் ஒன்னான்னு கண்டிப்பா அதேதான். திரு நீற்று பச்சிலை அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி வந்து ஒரு வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறேன் நான். இந்த தழையை வந்து பிரிச்சுக்கோங்க. ஒரு 5 தழை பிரிச்சுக்கோங்க. ஒரு 2 மிளகு எடுத்துக்கோங்க. ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது நடுவில் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து தண்ணியில் ஊற்றுங்க. கண்டிப்பாக திரியும், ஒரு மாதிரி பால் திரியிற மாதிரி திரிஞ்சு வரும். நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் போடுங்க, கொஞ்சம் உப்பு போடுங்க. வடிகட்டி அதை அப்படியே டீ மாதிரி குடிங்க. சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த சூப்பை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சளி வந்து கொஞ்சம் பெட்டராகவே உங்களுக்கு க்யூர் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போது இது மட்டும் இல்லாமல் தோசை செய்வீங்க இல்லையா. தோசை செய்யும்போது இந்த முடக்கத்தான் கீரை மற்ற கீரைகள் மூலிகைகள்லாம் எப்படி சொல்லுவாங்க, கட் பண்ணி மேலே தூவி விடுவாங்களே, அதே மாதிரியே இப்போது இந்த தழையை வந்து கட் பண்ணி தோசை மேலே தூவி விடுங்க. இந்த ஐடியா எப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இட்டாலியில் வந்து பீஸாலாம் ரெடி பண்ணுவாங்க. உலக நாடுகள்லாம் வந்து பீஸா வந்து ஒரு அத்தியாவசிய பொருள். நம்ம ஊரில் வந்து இட்லி தோசை எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பீஸாவில் வந்து இதை காய வச்சு அரைச்சி சின்ன சின்ன பொடி துகள்களை மாற்றி அது மேலே வந்து தூவி விடுவாங்க. இப்போது அவங்களோட டேஸ்ட்டுக்கு இது ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டுருக்கு, இல்லை இதோட மகத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல அவங்க சாப்பிட்றாங்க இதை. இப்போது தாய்லாண்ட்லேருந்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆம்லேட் மேலே கட் பண்ணி தூவி விடுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நான்வெஜ்ஜில் கலக்காமல் சைவ சாப்பாட்டில் வந்து இதை கலந்து சாப்பிடுங்க அப்படின்ற. ரசத்தில் கலந்துக்கலாம். உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாம்பாரில் அந்த அளவுக்கு வாசனை அதிகமாக இருக்கும். கருவேப்பிலைக்கு கொத்தமல்லிக்கு பதிலாக இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். கொதிக்கிற பொருளில் கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவ் அதிகமாக இருக்கும். இது உலக நாடுகளில் இருக்கிற அந்த செடியோட தழை அந்த உருவம் பார்த்தீங்கன்னா, நம்ம திருநீற்று பச்சிலையில் இருக்க உருவம் மாதிரி இருக்குமான்னு கேட்டால் எனக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்னோட ஜெர்மனி ப்ரொஃபஸர்கிட்ட நான் கேட்டேன். இந்த தழையை வந்து நான் கொண்டு வந்து நம்ம அங்கே செஞ்சு பார்க்கலாமா சார் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, இங்கேருந்து கொண்டு வரணும்னா நிறைய லீகல் சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கணும். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வந்து தழையோ இல்லை விதையோ கொண்டு போகணும்னா அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் கிடையாது. அதனால அந்த வேலைகளை வந்து நாங்கள் அப்படி தடைப்படுத்திட்டோம். ஆனால் அங்கே இருக்க செடியை வந்து இங்கே கொண்டு வரணும் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அப்போ தான் வந்து அந்த செடியும் இந்த செடியும் ஒன்றா நம்ம வந்து கண்டுபிடிக்க பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இப்போ வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக சொல்லும்போது விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக வீட்டில் விளைஞ்சிருக்கிறவங்களே வந்து இதெல்லாம் முடியல, என்னால் சூப் கூட வச்சுக்க முடியலன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு, பிரித்து சாப்பிட்டு சுடு தண்ணி குடிங்க. அந்த வாசனை ஒரு மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு தழையாவது தயவுசெய்து பிரித்து சாப்பிட்டு சுடு தண்ணி குடிங்க. இப்போது நமக்கு வந்து இதோடைய மகத்துவம் என்னன்னு தெரியல. அப்போ வெளிநாட்டுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் இது தெரிஞ்சிருக்கிறதுனால தான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, பயோ ப்ராடக்ட்னு சொல்லிட்டு நிறைய மூலிகைகள் மட்டும் இல்லாமல் கீரை வகைகள் வந்து இயற்கை அவங்க என்னதான் கறி மாமிசம் சாப்பிட்டாலுமே வந்து ஒரு கப்பு வந்து கீரை வகைகள் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு கீரையை ஒரு சின்ன கப்பு ஏதாவது ஒரு வகையில் சட்னியாகவோ இல்லை ஒரு ஒரு கூட்டு பொருளாகவோ ஏதாவது ஒரு வகையில் ஒரு கீரையை கலந்துக்கோங்க. அதில் இருக்கிறது ரொம்ப சின்ன அளவுக்கு தான் அந்த மருந்துகள் நமக்கு இருக்குது. அது வந்து பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதனால கண்டிப்பாக இந்த திருநீற்று பச்சிலை என்ற ஒரு தழையை வந்து எல்லாரும் எடுத்துக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த தழையை வந்து நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து நாங்கள் எங்கே வந்து வாங்கிக்கலாம் இல்லை எங்கேயா கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கா, கிரிவலம் வரும்போது ஈசான்ய லிங்கம்ன்ற கோவில், அதாவது கிரிவல பாதையில் முடிகிற இடத்துல வந்து ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி வச்சுருக்கோம். போன மாதத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமேல் அதை வந்து கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். போன மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 10 ரூபான்ற ரேஞ்சுக்கு நாங்கள் விற்க ஆரம்பித்தோம். ஆனால் எல்லாரும் வந்து வாங்கலை. ஒரு சிலர் மட்டும் அது விஷயம் தெரிஞ்சவங்க வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்தோம். கொடுத்த உடனே ஒரு கப்பு வாங்கி குடிச்சாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 2, 3 கப்பு வாங்கி குடிச்சாங்க. நீங்கள் நான் சொன்ன மெத்தட்லேயே இந்த சூப் மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக அமையும்.
இது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் இந்த தழையை வந்து கொடுக்க பாருங்க. திரும்ப திரும்ப ஏன் இதை வலியுறுத்துறேன் அப்படின்னாக்கா, இப்ப மஞ்சள் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்ல வந்து குர்குமின் அப்படின்ற ஒரு பொருளால நிறைய வந்து விஷயங்கள் மாறி இருக்குது. இதை வந்து வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாருமே வந்து பேட்டன்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. நம்மளும் வந்து யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம் அதை என்ன மாதிரிலாம் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னோட ப்ராடக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா, அது கெமிக்கல், அதாவது ஒரு ஒரு பெரிய உலக மருத்துவ ஆராய்ச்சி குழு இருக்கு இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, ஒரு கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி, அதாவது மிக்ஸ் பண்ணி ஒரு மருந்தா கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க கண்டுபிடிச்ச மருந்தும் இந்த திருநீற்று பச்சிலையில நாங்க ஒரு மருந்து, ஒரு மூலக்கூறு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, அதுவும் ஒரு 70% வந்து சிமிலரா இருக்குது. ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்க ஏதோ கடவுள் ஒரு கொடுத்த ஒரு வரப்பிரசாசம் தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு கெமிக்கல்ல இருந்து வந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, அது சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட்டை குறைக்கிறதுக்காக மாற்று வழி மருந்துகள் நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனா இயற்கையாவே கிடைக்கிற நம்ம வீட்டு பக்கத்துல வந்து ஒரு மூலக்கூறு, அதாவது ஒரு செடியில வந்து இந்த மூலக்கூறு வந்து இயற்கையா அமைஞ்சிருக்கணும் போது, அது கண்டிப்பா நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்க ஒரு பிளெஸிங்ஸ் தான் நான் நினைக்கிறேன் அது. ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், லங் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாமே, சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லாருமே சொல்றது நான் என்ன சொல்றேன்னா, இதை கண்டிப்பா ஒரு சூப், ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற மாதிரி இதை குடிச்சிட்டு போய் அந்த ஒர்க் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்க்கும் இது வந்து இதய சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் வந்து சரிப்படுத்துற மாதிரி இதுல வந்து ஆராய்ச்சிகள் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இருக்க ஒரு மூலிகைகளை வந்து நாம ஏன் எடுத்துக்க கூடாது? ஏன் மக்களுக்கு வந்து இது ப்ரமோட் பண்ணக்கூடாது? கண்டிப்பா நான் சராசரி மனுஷங்கள் நான் எல்லாருக்கும் நான் கேட்கறது, விவசாயிகள் மெயினா கேட்கறது, இதை விளைவிச்சு எல்லாருக்கும் கொடுங்க. எல்லாரும் என்கிட்டயே வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா நான் என்னுடைய பயணம் வந்து மருந்து கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் கொண்டு போகணுன்றத விருப்பப்படுறேன் நானு. இப்ப இது வரைக்கும் திருநீற்று பச்சிலைன்ற ஒரு ஒரு தழையை மட்டும் தான் நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து சித்த வைத்தியர் கிடையாது, இல்லை இது சம்மந்தப்பட்ட படிப்பு நான் எதுவும் படிக்கல. ஆனால் நம்ம நாட்டில் வந்து நிறைய மூலிகைகள் இருக்குது, அதற்கு பின்னாடி இருக்கிற மகத்துவம் என்ன நமக்கு தெரியாது. இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா அதுக்கு கண்டிப்பாக முக்கியமான அந்த சயின்டிஃபிக் ப்ரூஃப்லாம் இருக்கும். அது எல்லாமே ட்ரையல்லாம் பார்த்துட்டு தான் ஒரு மக்களுக்கு ஒரு மருந்தாக கிடைக்குது. ஆனால் இயற்கையாக விளைவிக்கிற ஒரு மூலிகைகளை வந்து நம்ம ஏன் எடுத்துக்க முடியலன்னா, அதோட சயின்டிஃபிக் ப்ரூஃப் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. அதை எங்களை மாதிரி ஒரு படிப்பு படித்தவங்க தான் வந்து அதை ஏன் வந்து ஒர்க் ஆகலை, எப்படி கண்டுபிடிக்கலாம், எப்படி மருந்தாக மாற்றலாம், இல்லை இதை மருந்து இருக்குதுன்றத கண்டுபிடிச்சி இந்த தழையை எப்படி சாப்பிட்லான்றதை வந்து எங்கள் படிப்பு படித்தவங்க சொன்னால் அது கொஞ்சம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ இது வரைக்கும் நான் திருநீற்று பச்சிலைன்ற ஒரு தழையை மட்டும் பேசினேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தழைகள் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் அதாவது வேலை செஞ்சிட்ருக்கிறேன் சில ப்ரொஃபஸரோட சேர்ந்து தான். இப்போ சொன்னீங்கன்னாக்கா மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அது மட்டும் இல்லாமல் அதாவது நீரிழிவு நோய்கள் இப்போ வந்து சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு நீரிழிவு நோய் அப்படின்றது. ஆனால் இதுக்கு நான் ஆராய்ச்சி நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். உடனே வந்து இது எப்படி கண்டுபிடிச்சிக்கிறது எப்படிலாம் சொல்லி கேட்காதீங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணின்ற ஒரு தழையிலிருந்து நீரிழிவு நோய்க்கு எப்படி வந்து மருந்தாக பயன்படுத்தலான்றதை யோசிச்சுட்டு இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் வில்வம் இலையில வந்து ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வந்து கேன்சருக்கு அகெயின்ஸ்டா எப்படி வந்து குணப்படுத்துது அப்படின்ற மாதிரியும் ஒரு ஆராய்ச்சி ஆரம்பிக்கலான் இருக்கிறோம். இதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து மூலிகைகள் சம்மந்தப்பட்டதான். அதில் இருக்க மூலக்கூறை எடுத்து நோய்களுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது நோய்களுக்கு எதிராக எப்படி வேலை செய்யுதுன்றதை நாங்கள் பார்க்குறோம். என்னுடைய கம்பெனியோடது பேர்லேயே தெரிஞ்சிருக்கோம், தோல் ஆராய்ச்சி நிலையம். நிறைய தோல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, நிறைய மருந்து இருக்குது. ஆனாலும் நீங்க ஏன் அதை வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னும் போது, வீட்டு பக்கத்தில் வந்து நான் வந்து திருநாய்கள்லாம் எடுத்து வளர்த்துட்டு இருந்தேன். அப்போது என்ன ஆச்சுன்னா, என் கையில் வந்து ஒரு மாதிரி தோல் அலர்ஜி ஆகிடுச்சு. அப்போது என் வீட்டு பக்கத்தில் இருக்க என்னுடைய நிலத்தில் விளைஞ்ச ஒரு ஒரு மூலிகையை வந்து பிரித்து அந்த தழையை வந்து அரைச்சி போட்டேன், அதாவது தயிரோடு கலந்து போட்டேன். நீங்களே பார்ப்பீங்க, எந்த ஒரு தோல் டேமேஜுமே இல்லாமல் இருக்குது. ஒரு 2 வாரம் தான் போட்டேன், எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. அதுக்கப்புறம் எந்த ஒரு அதாவது அரிப்பு எரிச்சல் எதுவுமே இல்லை. அந்த தழையை போட்டு தேய்ச்சி குளித்தேன். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தடவினேன், சரியாயிடுச்சு. அப்போது எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னாக்கா, நிறைய மூலிகைகள் வந்து எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் காட்டி கொடுத்துட்டே இருக்குது. இது ஏன் மக்கள் கொண்டு போய் சேர்க்கல, ஏன் கொண்டு போய் சேர்க்கலன்னு. ஒருவேளை இது என்னோட பொறுப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன கேட்குறேன்னாக்கா, நம்மளை சுற்றி இருக்கிற மூலிகைகள் நிறைய இருக்குது. அந்த மூலிகைகள் பற்றின ஆராய்ச்சிகளை வந்து நம்ம மேற்கொண்டு மக்களுக்கு வந்து பயனுள்ள வகையில் கொண்டு போகணுன்றது தான் என்னுடைய கம்பெனி, அதாவது ஸ்டார்ட் அப்போட ஒரு மோட்டோவாக இருக்குது. ஆனால் இது வந்து பெரிய பிஸ்னஸ் லெவலில் ஒரு பெரிய ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்பொழுதுக்கே ஆரம்பிக்காது. ஒரு பெரிய மருத்துவங்க, அதாவது ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட ஓனர் வந்து அவங்க வீட்லேயே ஒருத்தருக்கு வந்து இந்த தோல் அலர்ஜி வந்துருச்சு. நான் அவர்கிட்ட வந்து இந்த தழையை கொண்டு போய் கொஞ்சம் மருந்தாக மாற்றுங்க, ஆயின்மெண்ட்டாக மாற்றி கொடுங்க சார், நான் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, என் மேலே இருக்க நம்பிக்கையில் அவர் என்ன சொன்னார், என் பொண்ணுக்கு வந்து தோல் அலர்ஜி இருக்குமா, நீ ஏன் போட்டு பார்க்கக்கூடாதுன்னாரு. நானே பர்சனலாக அந்த பொண்ணுக்கு வந்து
எல்லாமே போட்டு பார்த்து ஒரு நாள்லயே அடுத்த நாளே வந்து நிறைய மாற்றங்கள் இருந்தது. உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 100 கிராம் பொடி தான் கொடுத்தேன். உடனே எனக்கு 1 கிலோ பொடி நீங்க இப்பவே கொடுத்து அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. 1 கிலோ பொடி அனுப்புனேன். 1 வாரம் தான் ஆச்சு, அவருக்கு கம்ப்ளீட்டா சரியாகிடுச்சு. இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, எங்களை மாதிரி படிச்ச படிப்பு உள்ளவங்க இந்த தழையை கொடுத்து பார்க்கும்போது பர்சனலா நான் எடுத்து போய் எனக்கு சரியாயிடுச்சு. அது 4 பேர் கொடுத்தப்போ சரியாயிடுச்சு. அப்போ எல்லா தோல் அலர்ஜிக்கும் இது சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது ஆரம்ப கட்ட நிலையில இருக்கிற ஒரு தோல் அலர்ஜி, அதாவது சொறி, சிரங்கு, சொரியாசிஸ், அதாவது காலில் வர வெடிப்புகள், இந்த மாதிரி இருக்க எல்லா தோல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு, முக்கியமா பொடுகுக்கு, தலையில பொடுகு இருந்தாவே முடி கொட்டும். நிறைய பேருக்கு இந்த முடி பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது, எத்தனை மருத்துவம் இருந்தாலும். அதற்கு வந்து இந்த என்னுடைய மூலிகை பொடி வந்து நல்ல குணமாகிறதா நாங்கள் வந்து கொடுத்து பார்த்து அதோட ரிசல்ட் வந்து நல்லா வந்திருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். இது எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து வேங்கை ப்ராடக்ட்ஸ்ன்ற ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை தான் வெளியிடுவோம். இதை வந்து கண்டிப்பாக எதிர்காலத்தில் வந்து ஒரு ஒரு ஆயின்மெண்ட்டாவோ இல்லை ஒரு லோஷனாவோ இல்லை தலைக்கு தடவுற ஒரு எண்ணெயாவோ நாங்கள் கொண்டு வருவோம். அதை திரும்பவும் சொன்ன மாதிரி மூலிகையிலிருந்து ஒரு மாற்று மருந்தாக ஒரு ஒரு இங்கிலீஷ் மருத்துவமாக மாறதுக்கு நிறைய சர்டிஃபிகேட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது. அதை கொண்டு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், எடுத்துக்கும். அதற்குள்ளேயே வந்து நாங்கள் இந்த மருந்து மூலிகையில் வந்து மக்களுக்கு கொடுத்து அதை பயனுள்ளதாக மாற்றணும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். நான் என்னதான் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் எந்த கெமிக்கல் மூலக்கூறு உள்ள ஒரு மெடிசன் எடுத்துட்டாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் மூலிகைகளில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. இந்த தோல் சம்மந்தப்பட்ட மருந்துகள், அதாவது மூலிகை சம்மந்தப்பட்ட எடுக்கும்போது கறி, மீன், கருவாடு, கத்திரிக்காய், இந்த மருந்துகள்லாம் இதெல்லாம் எடுக்கும்போது இது சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆங்கில மருந்து சாப்பிட்ற அந்த டாக்டருமே தான் சொல்லுவாங்க, மூலிகைகள் சாப்பிட்றவங்க தான் சொல்லுவாங்க. சில பத்தியங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டீங்கன்னாக்கா இந்த மூலிகைகள் வந்து நல்லபடியாக உங்களுக்கு பயன்படுறது என்னுடைய வேண்டுகோள். அது இது நாள் வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசினது எல்லாமே வந்து திருநீற்று பச்சிலை, சப்ஜா விதை, இல்லை இதை எப்படி பயன்படுத்தலாம், இதை எப்படி வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக மாற்றலாம், இல்லை எல்லாருக்கும் எந்தெந்த நோய்க்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். நான் இதை பற்றின ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசலாம். இந்த வாய்ப்பளித்த ஜெயா டிவி அவங்களுக்கு வந்து மிக்க நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன்.